जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய காக்கடை ஆரத்தியில் 11வது பாட்டு. இது பாட்டாக வராது, பிரார்த்தனையாக வரும். பிரேமேய அஷ்டகாசி படுனி குருவரா பிரார்த்தித்தி ஜே பிரபாத்தின்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனை. ஸோ இது அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் பக்கம் 18 பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்குங்க. குருவருளால் கற்றுக்கொள்வோம். சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தியில் 11வது பாட்டு. இது பாட்டில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை யார் நமக்காக பண்ணுறா அப்படின்னா, இந்த பாடலை எழுதின கிருஷ்ணா ஜோகேஸ்வர் பீஷ்மா. ஸ்ரீ ராமநவமி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணமானார் தெரியுமா, பீஷ்மான்னு சொல்லக்கூடியவர். அவரே தான் இதை கொடுத்துருக்கார். இவர் தான் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அதில் இந்த பிரார்த்தனையை கூட அவர் தான் எழுதியிருக்கார். ஸோ இந்த பிரார்த்தனையை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். இன்றைய ஆரத்தி வகுப்பில் இந்த பிரார்த்தனை தான் வகுப்பே. 11வது பாட்டு. இது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அடியன் கூறுவதைப் போல் அப்படியே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பிரேமேயா அஷ்டகாசி படுனி குருவரா பிரார்த்தித்தி ஜே பிரபாத்தி தியாஞ்சேத் சித்தாசிதே தோ அகில கிருணியா भ्रांति में नित्य शांति ऐशे हे साईनाथे कदुनि सुसुविले जेविया बालकाशी देवीद्या कृष्णपायी नमुदि सविनये अर्पितो अष्टकाशी श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की ஜெய். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா, குருவின் காலை ஆரத்தியின் பூஜையின் போது யார் இந்த 8 பதிகங்களை அன்புடன் பக்தியுடன் பாடுகிறார்களோ, நான் அவர்களுடைய மனதில் உள்ள சந்தேகங்களை போக்கி அவர்கள் வாழ்வில் அமைதியையும் நிம்மதியையும் தருவேன் என சாய்நாதர் ஒரு குழந்தைக்கு கூறுவது போல் எனக்கு கூறியுள்ளார். எனவே நான் கிருஷ்ணா ஜோகேஸ்வர் பீஷ்மா இதை இயற்றியவர். அவரது தாமரை திருப்பாதம் பணிந்து இன்று 8 பதிகங்களை சமர்ப்பிக்கின்றேன். 8 பதிகம் சொன்னது என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோமே 10வது பாட்டு பிரபாதாஷ்டகம். இதை எழுதுனது கூட நம்மளுடைய பீஷ்மா அவர்கள் தான். அந்த பிரபாத சமயி நபா சுப்பரவி பிரபாபாங்கலி. டெய்லி இதை படித்தா இதுக்கு என்ன பலன்கிறத இந்த 11வது பாட்டில் பிரார்த்தனையாக கொடுத்துருக்காரு பாருங்க. இதை யாரும் ஒருத்தர் டெய்லி படிக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்தவன மஞ்சரிக்கு எப்படி பாபா உறுதி கொடுத்தாரோ அதை போல் பீஷ்மா அவர்களுக்கும் இந்த பாட்டில் உறுதி கொடுத்துருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தா இதை விட என்னங்க பெரிய பிரார்த்தனை இருக்குது. இதை படித்தாலே நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறுங்க. இப்போ திரும்பவும் இதையே படிக்கிறேன். இப்போ அடியன் படிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி தான் ஷிரடியில் பாடுவாங்க. பிரேமேயா அஷ்டகாசி படுனி குருவரா பிரார்த்தித்தி ஜே பிரபாத்தி ज्ञानचे सित्तासिते तो अखिल किरुनिया भ्रांति में नित्य शांति ऐसे हे साईनाथे कदुनि सुसुविले जेविया बालकाशी देवीत्या कृष्णपायी नमुदि सविनये अर्पितो अष्टकाशी. திரும்ப பாடுறேன், நிறுத்தி நிதானமா. பிரேமேயா அஷ்டகாசி படுனி குருவரா பிரார்த்தித்தி ஜே பிரபாத்தி தியாஞ்சே சித்தாசி தேதோ அகில கிருணியா பிராந்தி மி நித்ய சாந்தி ஐசேஹே சாயிநாதே கதுனி சுசுவிலே ஜேவியா பாலகாசி தேவித்யா கிருஷ்ணபாயி நமுதி சவினயே अर्पितो अष्टकाशी. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. இப்போ ஷிரடியில் பாடுற மாதிரியே அடியன் பாடுறேன். பிரேமேய அஷ்டகாசி படுனி குருவரா பிரார்த்தித்தி ஜெய பிரபாத்தி தியாஞ்சே சித்தாசிதே தோ அகில கிருணியா भ्रांति में नित्य शांति ऐसे के साईनाथे कदुनि सुसुविले जेविया बालकाशी
देवीत्या कृष्णपायी नमुदि सविनये अर्पितो अष्टकाशी श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. இதுக்கு அடுத்த பாட்டு தாங்க செம்ம பாட்டுங்க. நம்மளுடைய தாஸ்குரு மகாராஜா எழுதின பாட்டு. சாய் ரகமுன்னு ஜரு கருணா பச்சோங்கா பாலுன்னு கருணா. நல்ல பாட்டு. இதுக்கப்புறம் வர பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஸோ நாளைக்கு 12வது பாட்டை நம்ம கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி 11வது பாடல் பிரார்த்தனையின் பயன். இதை நம்ம இன்றைக்கி தெரிந்து கொண்டோம். நாளைக்கு நம்ம வகுப்பில் நாளைய பாட்டான 12வது பாட்டு கருணையின் பார்வைன்னு சொல்லக்கூடிய பாட்டு நாளைக்கு குருவருளால் கற்றுக்கொள்வோம். ஓம் சாய்ராம்.